ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி நம்ம தங்கம் வேர்ல்டில் நம்ம பார்க்க போகிறது 47 இன்ச்சு மொத்த உடம்பு சுற்றளவு உள்ள ப்ளவுஸு கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த சாரீ சூப்பரான ஒரு சில்க் சாரீக்குள்ள ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறது. இந்த ப்ளவுஸுக்கு கை, முன் கப் ஷேப்பு எல்லாமே நம்ம மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். வாங்க கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டில் கைக்கு தேவையான அளவு துணி நம்ம கட் பண்ணி எடுத்தது போக மீதி உள்ளதை உடம்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு 47 இன்ச்சு. முன் துண்டுக்கு 23 கூடல ஒரு 3 இன்ச்சு கூடுதல் அளவு எடுத்துக்கலாம். அடுத்தது பின் துண்டுக்கும் அதே அளவு 3 இன்ச்சு நம்ம தைக்கிறதுக்கு இடம் விட்டு எடுத்துக்கிடலாம். அடுத்ததாக கழுத்து சுற்றளவு மார்க் பண்ணிக்கிடலாம். இந்த ப்ளவுஸோட கழுத்து சுற்றளவு 5.5 இன்ச்சு. நம்ம போல்டிங் பண்ணி போட்டிருக்கிறதுனால 2.25 இன்ச்சு வச்சுருக்கோம். அடுத்தது ஷோல்டர் 2.25 இன்ச்சு, அதுக்கு 3.5 இன்ச்சு வச்சுருக்கோம். ஆம்கோல் அளவு முன் துண்டு உடம்பு சுற்றளவில் 4/4 ஆம்கோல் அளவு வச்சுருக்கோம். அடுத்தது பாருங்கள், முன் கப் ஷேப்பு இந்த ப்ளவுஸுக்கு 15.5 இன்ச்சு. அந்த 15.5 இன்ச்சு கூடால ஒரு இன்ச்சு கூடுதல் அளவு வச்சு 16 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். 16 இன்ச்சு மார்க் பண்ண பிறகு ஓப்பன் சைடில் நம்ம ஒரு 1.5 இன்ச்சு அளவு கம்மி பண்ணி எடுத்துக்கிடணும். பாருங்கள், அதுக்கு முன்னாடி நம்ம ஆம்கோல் பகுதியை மார்க் பண்ணி எடுத்துக்கிடலாம். நீட்டாக முன் கைக்குழி பின் கைக்குழியும் மார்க் பண்ணிக்கிடலாம். பின் கைக்குழியை விடவும் முன் கைக்குழி 1/2 இன்ச்சு குளித்து நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்தது முன் கழுத்து இறக்கம் மார்க் பண்ணியிருக்கோம் 6 இன்ச்சு. கழுத்து சுற்றளவையும் மார்க் பண்ணி நீட்டாக ரவுண்ட் நெக்கு மார்க் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், முன் கழுத்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது ஆம்கோல் அளவு எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த 16.5 இன்ச்சு நம்ம முன் கப் ஷேப்புக்கு துணி எடுத்திருக்கோம். துணி எடுத்த பிறகு ஓப்பன் சைடில் 1.5 இன்ச்சு நம்ம உயரம் கம்மி பண்ணிக்கிடணும். அடுத்தது பாருங்கள், இதுதான் நம்ம உடம்பு சுற்றளவில் இருந்து நேர் பாதியை அளந்து அந்த அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். இடுப்பு பக்கம் நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிடணும். அந்த 2 இன்ச்சுக்கும் ஓப்பன் சைடில் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கும் இடைப்பட்ட பகுதியை நீட்டாக கோடு போட்டு எடுத்த பிறகு ஒரு ஆஃப் ரவுண்டு மாடலில் இந்த கப் ஷேப்பை மார்க் பண்ணிக்கிடணும். இந்த ப்ளவுஸோட இறக்கம் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த ப்ளவுஸோட இறக்கம் 16 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு. முன் துண்டுக்கு 1.5 பின் துண்டுக்கு 1.5 மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த அளவு கொஞ்சம் பெரிய அளவாக இருக்கிறதுனால நமக்கு இந்த ப்ளவுஸுக்கு பட்டிக்கு துணி இல்லை, லைனிங்கில் தான் பட்டி கட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததாக முன் கைக்குழி பின் கைக்குழி சேர்த்து கட் பண்ணிக்கிடலாம். அடுத்தது முன் கழுத்து கட் பண்ணதுக்கு அளவு இருக்கிற அளவுலேயே நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்கள், இந்த கப் ஷேப்பு நம்ம கட் பண்ணணும். இந்த கப் ஷேப் துணிக்கு தான் மெயின் பீஸ் துணி நமக்கு இல்லை, லைனிங் துணியில் தான் கப் ஷேப் போக மீதி இருக்கிற பட்டி துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம். லைனிங் துணியில் கப் ஷேப் துணியோட மெயின் பீஸ் துணி அளவு தீர்ந்துட்டு, அதனால நம்ம வேறு இடத்துல எல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ முன் பக்கம் உள்ள அந்த ஓப்பன் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் போல்டிங் பகுதியை. அடுத்தது முன் கைக்குழியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், அடுத்தது முன் கைக்குழி நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு பின் கழுத்து நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கிற கழுத்து சுற்றளவையும் கழுத்து இறக்கத்தையும் அளந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பின் கழுத்து அளவு 9 இன்ச்சு. உடம்பு அளவு கூட நமக்கு எல்லா அளவுகளுமே கூடி தான் வரும். 2.25 இன்ச்சு கழுத்து சுற்றளவு முன் கழுத்துக்கு எடுத்த மாதிரி பின் கழுத்துக்கும் எடுத்து பின் கழுத்தும் ரவுண்டு நெக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த பின் கழுத்து நம்ம தைக்கும்போது சூப்பரான ஒரு டிசைனிங் இந்த ப்ளவுஸுக்கு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ நம்ம இந்த நெக் டிசைனிங் ஸ்டிச் பண்ணுறது எப்படி, இந்த ப்ளவுஸு ஃபுல்லுமே ஸ்டிச்சிங் வீடியோ தான், மறக்காமல் பாருங்கள். இப்போ ப்ளவுஸோட முன் கப் ஷேப்பு எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்தது முன் கப் ஷேப்புக்கு பாயிண்ட் மெஷர்மெண்ட் மார்க்கிங் நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த ப்ளவுஸோட மொத்த உடம்பு சுற்றளவு 47. இந்த 47 இன்ச்சியை நம்ம நேர் பாதி எடுத்து முன்துண்டுக்கு போல்டிங் பண்ணி ஒவ்வொரு பக்கமும் 1.5 இன்ச்சு விட்டு மொத்தம் உடம்பு முன் துண்டுக்கு 3 இன்ச்சு கூடுதலாக அளவு வச்சுருக்கோம். அடுத்ததாக
பாருங்கள் இந்த அளவு வச்சு இப்போ எல்லா அளவுமே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. ஏன்னா முன் கப் ஷேப்புக்கு அளவு வைக்கிறது எப்படி அப்படிங்கிறது பார்த்தா, கழுத்து இறக்கம் கட் பண்ண பகுதியிலேருந்து ஓப்பன் சைட்லேருந்து 4.5 இன்ச்சு போல்டிங் பண்ணி 1.5 இன்ச்சு அளவுக்கு அந்த கப் ஷேப்போட எட்ஜில் மார்க் பண்ணணும். அடுத்தது இந்த மெயின் டாட்டோட உயரம் 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்ததாக பாருங்கள் இந்த ஓப்பன் துணி நம்ம போல்டிங் பண்ணோம்ல, அந்த போல்டிங் பண்ண பகுதியில் சென்டர் பகுதி மார்க் பண்ணி ஒரு 2.25 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்ததாக பாருங்கள் இந்த மெயின் டாட் நம்ம மார்க் பண்ணியிருக்கலாம். உயரத்துலேருந்து ஆம்கோல் சைடு ஒரு போல்டிங் பண்ணும்போது நமக்கு ஒரு அளவு கிடைக்கும். அந்த அளவு தான் நமக்கு ஆம்கோல் டாட்டோட அளவு. இந்த அளவை நம்ம மெயின் டாட்டுக்கு நேர் கொண்டு முடித்தா போதும். கரெக்டாக பாருங்கள் 3 பாயிண்ட்டுமே நீட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதே மாதிரி மார்க் பண்ணுவீங்களா இல்லை வேறு மெத்தடில் மார்க் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்ததாக பாருங்கள் நமக்கு தேவையான அளவு பட்டி வேறு பீஸில் தான் கட் பண்ணி எடுக்கணும். அதனால் லைனிங் துணியில் நம்ம டாட்டுக்கு மெயின் டாட்டுக்கு 1.5 இன்ச்சு அளவு மார்க் பண்ணோம்ல ஒவ்வொரு பக்கமும், அந்த பக்கத்துக்குள்ள அளவை நம்ம பட்டியிலையும் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் நமக்கு டாட் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ண பிறகு இந்த பட்டியும் ஜாயின் பண்ணும்போது கரெக்ட் அளவாக இருக்கும். இல்லைனா தைச்ச பிறகு கட் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ நம்ம ப்ளவுஸில் உள்ள மெயின் பீஸை வச்சு பட்டி கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ப்ளவுஸுக்கு இறக்கத்துக்கு துணி போதாதனால தான் நம்ம தனியாக பட்டி கட் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்ததாக கை கட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸோட கை மொத்த சுற்றளவு 17.5 இன்ச்சு. 17.5 இன்ச்சு கூட ஒரு 2 இன்ச்சு நம்ம கூடுதல் அளவு வச்சுக்கலாம். துணி அதிகமாக இருந்தால் தேவையான அளவு தைக்கிறதுக்கு துணி வெட்டி எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, இழவிட்டு பாருங்கள் இந்த கை சுற்றளவு 17.5 இன்ச்சுனால அதை 4ஆக நான் டிவைட் பண்ணி ஆம்கோல் அளவு கண்டுபிடிச்சிருக்கேன். கை மொத்த சுற்றளவுலேருந்து 4ல் ஒரு பங்கு எடுக்கணும். எடுத்து ஷோல்டருக்கு நேர் ஆப்போசிட் பகுதியில் ஆம்கோல் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிடணும். ஆம்கோல் அளவு பாருங்கள் ஷோல்டருக்கு நேர் ஆப்போசிட்டில் வச்சு கை மொத்த சுற்றளவில் 4ல் ஒரு பங்கு ஆம்கோல் அளவு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக ஷோல்டர் சென்டர் பகுதி மோல்டிங் பகுதியிலேருந்து நீட்டாக ஆம்கோல் பகுதிக்கு கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இந்த கைக்கு முன் கைக்குழி பின் கைக்குழி, முன் கைக்குழி ப்ளவுஸில் உடம்பு சுற்றளவில் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி ப்ளவுஸ் துணியிலையும் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சென்டர்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள் 1/2 இன்ச்சு குளித்து கட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது ஜாயின் பண்ணி தைச்சி முடித்த பிறகு அந்த கையில் எந்த ஒரு ப்ளீட் எதுவுமே இருக்காது. அதனால தான் முன் கைக்குழி நம்ம குளித்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். ப்ளவுஸ்லேயும் கட் பண்ணி எடுத்திருக்கோம். அதே மாதிரி கை துணியிலையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் சூப்பரான 47 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள ப்ளவுஸு நம்ம நீட்டாக கட் பண்ணியாச்சு. இந்த ப்ளவுஸுக்கு நெக் டிசைன் சூப்பராக பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்கான டிசைனிங் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈஸியான மெத்தடில் கட் பண்ணது எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.